Unit exercise 5, 6 sum. Find the equation of the lines whose sum and product of intercepts are 1 and minus 6 respectively. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இன்டர்செப்ட் ஃபார்ம்லாம் தெரியும் நமக்கு. என்னது எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் பை ஏ ப்ளஸ் ஒய் பை பி ஈக்குவல் டு 1. இப்போது இங்கே பாருங்கள், ஓ சம் அண்ட் ப்ராடக்ட் ஆஃப் இன்டர்செப்ட்ஸ். இன்டர்செப்ட்னா என்னது, எக்ஸு ஏலையும் ஒய் பிலையும் இன்டர்செப்ட் ஆகுது. அப்போது ஏ கம்மா பி வந்து இதுதான் இன்டர்செப்ட் இல்லையா, ஆர் இன்டர்செப்ட்ஸ் ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய் இல்லையா. ஏவும் பியும் எக்ஸு ஒய்யோட இன்டர்செப்ட்ஸ் இல்லையா. அதுதான் சொல்கிறாங்க சம் அண்ட் ப்ராடக்ட். அப்படின்னா அர்த்தம் ஏ ப்ளஸ் பி ஈக்குவல் டு 1 சம், ப்ராடக்ட் என்னது ஏ இன்ட்டு பி ஈக்குவல் டு மைனஸ் 6. சரிங்களா. இப்படி கொடுத்துட்டு இந்த ரெண்டு ஹிண்ட்டை கொடுக்குறாங்க. ஹிண்ட்டை கொடுத்துட்டு இந்த ஃபார்மேட்டில் வச்சு எனக்கு ஈக்குவேஷன் கேட்குறாங்க. சரியா, இன்டர்செப்ட் ஃபார்முலா வச்சு ஈக்குவேஷன் கேட்குறாங்க. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த ஏபிஏ வேல்யூ போட்டுட்டு இந்த ஈக்குவேஷனாக நான் மாற்றிடலாம். ஏபி வேல்யூ கண்டுபிடிக்கணும். அதுதான் இந்த ரெண்டு ஹிண்ட்டு கொடுத்துக்கிறாங்க. இதை நான் ஈக்குவேஷன் 1 ஈக்குவேஷன் 2ன்னு எடுத்துக்கிறேன். இது எப்படி எழுதலாம், ஏ ப்ளஸ் பி ஈக்குவல் டு 1 ஏபி ஈக்குவல் டு மைனஸ் 6ன்னு எழுதலாம் இல்லையா. இந்த ஏபி மைனஸ் 6ங்கிறத எப்படி மாற்றி எழுதலாம், ஏ ஈக்குவல் டு 6 மைனஸ் 6 பை பின்னு எழுதலாமா. ஏ ஈக்குவல் டு மைனஸ் 6 பை பி. இந்த ஈக்குவேஷனை கொண்டு போய் 3 புட் ஈக்குவேஷன் இன் 1. இந்த ஈக்குவேஷனை கொண்டு போய் 1ல் போடுறேன். 1ல் போட்டால் என்ன வரும் பாருங்கள், மைனஸ் 6 பை பி ப்ளஸ் பி, ஏக்கு பதில் மைனஸ் 6 பை பி ப்ளஸ் பி ஈக்குவல் டு 1. இப்போ பாருங்கள், கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாமா. மைனஸ் 6 ப்ளஸ் பி ஸ்கொயர் டிவைடட் பை பி ஈக்குவல் டு 1. இதை வேறு மாதிரி எப்படி எழுதலாம், இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அந்த பக்கம் கொண்டு போயிடலாமா. கொண்டு போனால் வரும் மைனஸ் 6 ப்ளஸ் பி ஸ்கொயர் ஈக்குவல் டு பி. இது பி அந்த பக்கம் போயிடுச்சு இல்லையா, பி. இப்போ இது ஈக்குவேஷனாக கன்வெர்ட் பண்ணுற பாருங்கள். பி ஸ்கொயர் மைனஸ் பி, இது இந்த பக்கம் வச்சுன்னா மைனஸ் பியா, ஏற்கனவே மைனஸ் 6 ஈக்குவல் டு 0. ஈக்குவேஷன் வந்துருச்சு. ஓகேங்களா. ஈக்குவேஷனை வச்சுன்னா ஏவும் பியும் கண்டுபிடிக்கணும். ஏபி கண்டுபிடிக்கிறது தான் இவ்வளோ போராட்டம் நான் பண்ணுறது. இப்போது பி கண்டுபிடிக்கணும். எப்படி பி கண்டுபிடிக்கலாம், இது ஃபேக்டர்ஸ் பண்ணணும் இல்லையா. மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் 6, ஆட் பண்ணால் என்ன வரணும், மைனஸ் 1 வரணும். அப்போ என்ன பண்ணலாம், மைனஸ் 3 2 மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் 6, ஆட் பண்ணால் மைனஸ் 1 வந்துச்சுங்களா. அப்போது பி மைனஸ் 3 இன்ட்டு பி ப்ளஸ் 2 ஈக்குவல் டு 0. சரியா. அப்போ பிக்கு எத்தனை வேல்யூ கிடச்சிக்குது, பி ஈக்குவல் டு 3 அப்புறம் மைனஸ் 2 2 வேல்யூ கிடச்சிக்குது. ஆனால் அங்கே ஒரு ஈக்குவேஷன் தான் இருக்குது இல்லையா, ஒரு ஃபார்முலா தான் இருக்குது, ஏ பின்னு தான் இருக்குது. ஆனால் இங்கே பிஏ 2 கிடச்சிருக்குது நமக்கு இல்லையா. ஆனால் அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, பி 2 கிடச்சிருக்குதுன்னா அப்போ ஏவும் 2 கண்டுபிடிக்கணும் இதுக்கேற்ற மாதிரி. எப்படி அப்படின்னா, இஃப் பி ஈக்குவல் டு 3 தென் ஏ ப்ளஸ் பி ஈக்குவல் டு என்னது 1 இல்லையா. இதில் இந்த பி வேல்யூ போட்டால் என்ன வரும் பாருங்கள், ஏ ப்ளஸ் 3 ஈக்குவல் டு 1, ஏ ஈக்குவல் டு 1 மைனஸ் 3, ஏ ஈக்குவல் டு மைனஸ் 2. அப்போது பி 3யாக இருக்கும்போது ஏ மைனஸ் 2வாக இருக்குது. எப்படி, பி 3யாக இருக்கும்போது ஏ மைனஸ் 2வாக இருக்குது. இது ஒரு பாட்டு. இஃப் பி ஈக்குவல் டு மைனஸ் 2 தென் ஏ ப்ளஸ் பி ஈக்குவல் டு 1. ஏ என்னது, அதே தான். பி என்னது, மைனஸ் 2 ஈக்குவல் டு 1. ஏ மைனஸ் 2 வந்து போகும் போச்சுன்னா 1 ப்ளஸ் 2 ஏ ஈக்குவல் டு 3. அப்போது பி மைனஸ் 2வாக இருக்கும்போது ஏ என்னவாக இருக்குது, 3யாக இருக்குது. இப்போ இது ஒரு ஃபார்மெட் கிடச்சிச்சு. இப்போ நம்ம ஃபார்மெட் தெரியும் என்னது, எக்ஸ் பை ஏ ப்ளஸ் ஒய் பை பி ஈக்குவல் டு 1. இங்கே என்ன இருக்குது, பி ஏ என்னது, ஏ மைனஸ் 2 ப்ளஸ் பி என்னது,
3 ஒய் பை 3 ஈக்குவல் டு 1 கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாமா? பண்ணனா வரும் பாருங்க. இது 3 பண்ணால் 3x ப்ளஸ் 2y மைனஸ் 6. இந்த மைனஸ் கேரி ஆகட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லை இங்கே வச்சுக்கலாம், காமனாக வச்சுக்கலாம், இங்கே வச்சுக்கலாம். மைனஸ் 6 ஈக்குவல் டு 1. இப்போது இந்த 6 அந்த பக்கம் கொண்டு போயிடலாம். மைனஸ் 3x ப்ளஸ் 2y ஈக்குவல் டு 6. இது இந்த பக்கம் கொண்டு வந்தால் மைனஸ் 3x ப்ளஸ் 2y மைனஸ் 6 ஈக்குவல் டு 0. இதில் மைனஸ் வரக்கூடாது இல்லையா ஃபஸ்ட்டு டேர்மில் எக்ஸில். அப்போ என்ன பண்ணலாம்? மல்டிப்ளை பை மைனஸ் 1 பண்ணால் என்ன வரும்? 3x மைனஸ் 2y ப்ளஸ் 6 ஈக்குவல் டு 0. சரியா? இது எப்போது? B3யும் A மைனஸ் 2வும் இருக்கும்போது. இப்போது அதே மாதிரி B மைனஸ் 2வும் A3யும் இருக்கும்போது என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். x பை A ப்ளஸ் y பை B இல்லையா? x என்னது? x பை 3 ப்ளஸ் y பை மைனஸ் 2. இது எப்படி எழுதலாம்? x பை 3 மைனஸ் y பை 2 ஈக்குவல் டு 1 எழுதலாமா? ஈக்குவல் டு 1. அப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 2x மைனஸ் 3y ஈக்குவல் டு 1 டிவைடட் பை 6. அப்போ 2x மைனஸ் 3y ஈக்குவல் டு 6. 2x மைனஸ் 3y மைனஸ் 6 ஈக்குவல் டு 0. அப்போது 2 ஈக்குவேஷன் வருது. ஓகேங்களா? இப்படிங்களா B3 ஆகும் A மைனஸ் 2 இருக்கும்போது இந்த ஈக்குவேஷனை, B மைனஸ் 2 ஆகும் A3 இருக்கும்போது இந்த ஈக்குவேஷன். அவ்வளோதான் சம்.